ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சுந்தரகாண்டம் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுந்தரகாண்டம் இது ஒரு தெலுங்கு படம். இதோட ரன்னிங் டைம் 2 hours 17 minutes. இது இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி லைன் என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஹீரோ ரோஹித். தெலுங்கில் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. ரோஹித் தான் இந்த படத்தோட ஹீரோ. அந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, அதாவது ரோஹித் ஒரு 5 கண்டிஷன் வச்சுருக்கான். அந்த 5 கண்டிஷனில் அந்த பொண்ணு இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு கிட்டத்தட்ட 30-35 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கண்டிஷனில் அந்த பொண்ணு கிடச்சிச்சா அவன் கல்யாணம் பண்ணானா. இதான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன். ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஓவர் கிரிஞ்சாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஓரளவுக்கு இந்த படத்தில் ஃபைட் டு சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ புதுமுகனால அந்தளவுக்கு எனக்கு டக்குன்னு செட் ஆகலை. ஒரு சில இதெல்லாம் ஏற்றுக்கும்படியே இல்லை. பட் இருந்தாலும் இந்த படம் ஓகே டு டீசென்ட் வாட்சாக தான் இருந்துச்சு. அந்த ஓகே டு டீசென்ட் வச்சு என்னன்னா, கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சீன்லாம் மாறும், கதைகள்லாம் மாறும். அந்த ஓகே டு டீசென்ட் வாட்ச் ஏன் கொடுக்குறேன்னா, நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆச்சு, காமெடி சிரிக்க வச்சிச்சு. அதுக்காக தான் அந்த ஓகே டு டீசென்ட் வாட்சிங்கிற மார்க்கே நான் கொடுக்குறேன். ஒரு சில இடத்துலலாம் சிரிப்பு ஒர்க் ஆகலை, ஒரு சில இடத்துலலாம் காமெடி ஒர்க் ஆகலை, அதையும் சொல்லணும். ஆனால் நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆச்சு, நிறைய இடத்துல என்னை சிரிக்க வச்சிச்சு. மற்றபடி எந்த ஒரு 18+ இந்த படத்தில் கிடையாது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஆனால் படமே இல்லை, எனக்கு எந்த படமுமே இல்லை. ஏதாச்சும் பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு டைம் பாஸுக்கு இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஒழிச்சு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணால் உங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அதனால் இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்ல மாட்டேன். எந்த படமும் இல்லைன்னா பாருங்கள். மியூசிக் ஓகேஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா டப்பிங் படம்னால தெலுங்கில் வேறு மியூசிக்காக இருக்கும். இதில் சும்மா ஏதோ எடுத்து பாட்டு வைக்கணும் போட்டணும் அப்படிங்கிற மாதிரி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. டப்பிங்கும் ஓரளவுக்கு ஓகேஸாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் படமே ஒரு ஓகேஸான படம் தான். இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமும் சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்போம். அதுவும் அந்த காமெடிக்காக தான் இந்த 2.5. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.